Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 400 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உமர் போதைப்பொருள் மறுவாழ்வு மருத்துவமனை மீது பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் சுமார் 400 பேர் கொல்லப்பட்டதாகவும் 300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்தி தொடர்பாளர் ஹம்துல்லா ஃபிர்சோத் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதற்கு ஐநாவிற்கான இந்திய பிரதிநிதி பர்வதநேனி ஹரீஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநாவில் பேசிய அவர், ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியது அப்பட்டமான சர்வதேச சட்ட விதிமீறல் என சாடினார். மதம் சார்ந்த வன்முறைகளை உலகம் பாரபட்சமின்றி கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்கள், மத நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றில் ஐநாவின் கவனம் வலுவாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியதற்கு ஐநா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்ட செய்திக்குறிப்பில், ஆப்கானிஸ்தானில் இருந்து வரும் தகவல் மிகவும் கவலை அளிக்கும் வகையில் உள்ளதாகவும், மருத்துவமனை மீது தாக்குதல் நடத்தியது சர்வதேச சட்ட விதிமீறல் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன்வர வேண்டும் என ஐநா தெரிவித்துள்ளது.